Hi everyone, welcome to Vasa's vlog. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹைட்ரேட்டிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போறோம். வந்து ஒரு 2-in-1 பேக். நீங்க வந்து ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், லிப் பேக்காவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல யூஸ் பண்ணிருக்க திங்ஸ் வந்து உங்களுக்கு உங்க ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு க்ளோயிங்கான ஃபேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நாட் ஒன்லி இட் ஹைட்ரேட்ஸ் யுவர் ஸ்கின், ஆல்சோ ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். சைன்ஸ் ஆஃப் ஏஜிங் வந்து ஆக்னே பிரேக் அவுட்ஸ் இருந்தால் அது வந்து கியூர் பண்ணிக்கும். ஸ்பாட்ஸையும் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பேக்கை நான் வந்து பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஸ்கினுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, நம்ம இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் வேணும். இந்த பவுடரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ பவுடர். இந்த பவுடர் வந்து நல்லா ஹைட்ரேஷன் கொடுத்து ஏஜிங் சைன்ஸை ரெடியூஸ் பண்ணி க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ஹனி இல்லாமல் எப்படி, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு உங்களுக்கே நல்லா தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். 2:1 ரேஷியோவில் ஆரஞ்சு பீல் பவுடரும் அவரம் பூ பவுடரும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹனி ஒரு 60%, ஒரு பிஞ்ச் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 40% வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை தொடச்சிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ண வேண்டியது தான். இது வந்து 2-in-1 சொல்லியிருந்தால, ஸோ நான் வந்து லிப்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஹனி ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹனி ஆட் பண்ணாலும் இந்த ஃபேஸ் பேக் காயாது, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணேன். நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை அவுட் ஆக்கி விட்டுரும், இல்லாட்டி ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கும். பட் இதில் அந்த ப்ராப்ளமே இருக்காது. ஃபேஸ் பார்த்தீங்களா எவ்வளோ வந்து க்ளோயிங்காக சூப்பர் ஹைட்ரேட்டடாக இருக்குது. இது எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே சூட் ஆகும். ஃபைனலாக மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சிட்டேன்.